மகன் வெகு நேரமாகியும் காணவில்லையே. தாத்தா வாங்க வாங்க. மகனே இன்னும் எவ்வளவு ஆடிப்பாடி கொண்டு சென்றேன் அந்த நேரத்துல இது இருக்கு. இந்த பெண்ணை நான் அழைத்து வந்திருக்கேமா? அப்படியப்பா. யாரப்பா அந்த பெண்? அம்மம்மா அம்மம்மா. என்னப்பா அம்மம்மா? என்னங்க ஒண்ணு வார்த்தைக்கு வரல. மகனே யாரப்பா அந்த பெண்? அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காதலிக்கிறேன். மகனே இந்த பெண்ணப்பா காதலிச்சேன். யார் உனக்கு கண்ணே தெரியுங்கப்பா. பொண்ணாப்பா இவன். என்னப்பா இவளுக்கு கணுக்குட்டி மூஞ்சி ஏறி குரலமா இருக்குது. அம்மா என்னப்பா 32 லட்சம் அப்படியே பொரிந்திருக்கு. அப்படியேதான் இருக்குதுப்பா. ஏதோ ஆசைப்பட்டுட்டேன். உங்க அம்மா என்ன சொல்ற? அப்படியே அடக்கூட வாழ்ந்து போய்கிறா. அறிவு இருக்கா அவளுக்கு? என்ன அறிவு இருக்குதா? 1000 தான் இருந்தாலும் அச்சு இல்ல. மகனே அப்பா அந்த கிரிஞ்சல் மேல எப்பா ஆசை வச்சுட்டேன். அம்மா அதை விடு. காலகட்டத்துல நானும் என்னுடைய காதலி ரோஜாவும் ஆடி பாடி கொண்டு செல்லும் பொழுது ஒரு பெரியவரு ஆபத்தான நிலையில இருந்தாரு. அப்படியா? அவரை காப்பாற்றி அழைத்து வந்திருக்குமா? அப்படியா? ஆமா. யாரப்பா அந்த பெரியவர்? அந்த பெரியவரை பார்க்க வேண்டும். அவ்வளவுதானே. அம்மா ஐயா உன் தாய் என்று சொன்னாயே பெரியவரே, என்னுடைய தாய் பார்க்க வேண்டும். அதோ பார்த்தாயா? யாரு? என்னுடைய தாய். இவள் தான் தாயா? அங்க பாருங்க. நீ உயிரோடு இருக்கின்றாயா கடவுளே? உன்னை இன்று இந்த நாட்டில் நான் எப்படி படாத பாடுபடுத்தி விட்டேன். அப்படியா? அந்த கத்தில என்னை அடி 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 அடித்து நாடு நகரை மட்டும் கொண்டு என்னை இப்படி செய்து விட்டார் கடவுளே. அறிவு இருக்கா? என்னப்பா புத்தி இருக்கான்ற என்னப்பா தெரியாத ஒரு ஆளை பார்த்து கட்டிப்பிடிக்கிறியே. யாருமா அவங்க? மகனே ஒரு தாயை பார்த்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்காதப்பா. இல்ல வேற யாரும் கிடையாதுப்பா. யாரு? அதுதான்ப்பா உன்னுடைய தந்தை. என்னுடைய தந்தையா? கடவுளே அப்பா என்ன சொல்றாய்? நம்முடைய மகனா? முன்னாடி அவரே அழகா இருக்கிறாரு. என்னங்க நம்முடைய மகனா? மகன் தாங்க. அப்படியா? இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை சொன்னாய். எப்படியாவது என் காணில் வந்து நீ பணிவாய் என்று சொன்னாய். பத்தினி வார்த்தை பழித்து என்று சொல்வார்கள். கடவுளே என்னை மன்னித்து விடு. கடவுளே மன்னித்து விடு. எழுந்திருங்கள். இப்பொழுது தெரிகிறதா இந்த மனைவி கொடுத்த சாபம் என்னவென்று? கடவுளே நம்முடைய மகன் முகத்தை பார்த்தாயா? ஏழ்மையில் பிறந்து இப்படி வாடி கொண்டிருக்கின்றான். மகனே கதிரவா, அப்பா யார் தெரியுமா? ஒரு நாட்டுக்கு மன்னனாக கூடிய வண்டி. நாட்டுக்கு மன்னனா? நான் இது நாள் வரையில் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். நமக்கென்று ஒரு நாடு இருக்கிறது. கனகபுரி நாடு என்பது நம்முடைய நாடு. கனகபுரி நாடு உண்மைதான். அந்த நாட்டை சீரும் சிறப்பாக ஆண்டு வந்து வரான் தான். பிறகு ஏதோ நான் விட்டேன். இதனால நம்முடைய குடும்பம் சென்றுவிட்டது. அப்பா இப்போதே கணவருக்கு செல்ல வேண்டும். இப்போ ஒரு கட்டு விடவில்லை. அவளை விடவே கூடாது. அழிக்கு போய்